நம்ம வெண்பா அவங்க ஸ்கூல் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. நிச்சயமா நம்ம வெண்பா ரொம்பவே சூப்பரா டான்ஸ் ஆடிருவாங்க. பாவம் நம்ம மல்லிக்கு தான் கால்ல அடிபட்டுருக்குது அப்படிங்கிறதால, விஜய் திரும்பவுமே அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் நல்லா தான் இருக்கு. ஆனாலுமே தொடர்ந்து மல்லிய சுத்தி பல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாரி தான் இப்ப வீட்டுக்குள்ளேயுமே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. இப்போ மல்லியோட தங்கச்சி மயில் அங்க தான் இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்கிறாங்க. அதுவும் அந்த பையன் கூட பேசுறது சரியில்ல. அவங்க கேரக்டருமே ரொம்பவே மோசமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்பப்ப ஃபோன் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு சொன்னாலுமே நேர்ல பேசணும் அப்படிங்கிற மாரி அடம் பிடிக்கிறான். ஆனா இந்த மயில் அத தடுக்கிறதா இல்ல. இப்போதைக்கு என்னால முடியாது. ஏன்னா நான் என் அக்கா வீட்ல இருந்துட்டு இருக்கேன். இன்னும் 1 மாசம் தான். நம்ம ஹாஸ்டல் வந்தப்புறம் ரொம்பவே ஃப்ரீயா பேசலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதனால மயிலோட கேரக்டர் அப்படிங்கிறது டோட்டலா டேமேஜ் ஆகும் அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. நாகுவுமே இத பாத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுல கையும் களவுமா புடிச்சு இப்போ மல்லி கிட்ட குடுக்குறாங்க. அந்த பையனுமே ரொம்பவே சாமர்த்தியமா தப்பிச்சுக்கிறான். ஏன்னா மல்லியோட வாய்ஸ கேட்கவுமே அவங்களுக்குமே ஓரளவு புரிஞ்சிருது. ஓ! அப்போ மயில் மாட்டிக்கிட்டா போல வீட்ல அப்படிங்கிறதால, இப்ப லேடி வாய்ஸ்ல பேசிர்றாங்க. அதனால மல்லிக்குமே சந்தேகம் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க தான் செய்றாங்க. அண்ணி வயசு பொண்ணு தான். ஆனாலுமே இவ மேல எந்த தப்பும் இருக்கிற மாரி தெரியல. நீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்படிங்கிற மாரி இப்ப நாகு கிட்டயுமே சொல்லிர்றாங்க. நாகுவுமே இப்ப இருக்கிற பொண்ணுங்கள நம்ப முடியலம்மா அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, கொஞ்சம் நம்ம விட்டு பிடிச்சு தான் அண்ணி போகணும் அப்படிங்கிற மாரி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் இந்த மயில் ஏதாச்சும் ஒரு சமயங்கள்ல சிக்க தான் போறாங்க. அடுத்ததா இப்ப தீபிகாவுக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிறதே தெரியல. மல்லிய எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படிங்கிறதால இப்ப கதிரேசனோட கை கோர்த்திருக்கிறாங்க. கதிரேசனுமே இதற்கு காரணம் மல்லி தான் காரணம் அப்படிங்கிற மாரி கதிரேசனுமே இப்ப அவங்களோட அடியாள் வாசுவ சரண்டர் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. சரண்டர் பண்ணவங்க சும்மா இருப்பாங்களா? இது எல்லாத்துக்குமே மல்லி தான் காரணம். மல்லி சொல்லி தான் நான் சுடரோட இறப்புக்கு காரணமானேன் அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, நிச்சயமா மல்லிய ஜெயில்ல போட்டுருவாங்க அப்படிங்கிற மாரி தான் இந்த தீபிகா, கதிரேசன் 2 பேருமே சேர்ந்து திட்டம் போடுறாங்க. மல்லி இதுல இருந்து எப்படி தப்பிக்க போறாங்க அப்படிங்கிறத தான் ரொம்பவே எதிர்பார்ப்பா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க.